ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா வயலட் கலர் ப்ளவுஸ் நான் எடுத்திருக்கேன். வயலட் வித் லைட் காப்பர் கலரில் ப்ளவுஸ் இருக்குது. இதனுடைய சாரியும் பார்த்திங்கன்னா சேம் இதே கொடி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே வயலட் கலரில் தான் இருந்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டான சாரீ கலர் இல்லை. ஸோ ஆரி ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குதுங்கிறதுக்காக நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணணுன்னு ட்ரை பண்ணேன். இதில் ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கொடி டிசைன் ஃபுல்லாக இருக்கனால இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்து டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது வந்து ஸ்மால் சைஸ் ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஸ்டோன், இதே கொஞ்சம் பிக் சைஸில் கொஞ்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் கோல்டன் கலர் ஸ்டோன், அதே ஒயிட் கலர் ஸ்டோன், திலகம் ஷேப் ஸ்டோன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ரெக்டாங்கிளில் ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அப்புறம் ரவுண்டில் கோல்டன் கலர் ஸ்டோன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நான் ஸ்டோன்ஸ், கிளிப் ஸ்டோன்ஸ் தான் இது எடுத்து தான் இப்போ இந்த ப்ளவுஸில் நான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது க்ளூ பார்த்திங்கன்னா B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த க்ளூ நார்மல் க்ளூவை விட இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணி ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இப்போ நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளூ எடுத்துக்கிறேன். க்ளூ எடுத்துகிட்டு அங்கங்கே ரேண்டமாக பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று கேப்பில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு டாட் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே வரேன். அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு நார்மலாக நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு நீடிலில் வந்து இந்த மாதிரி நார்மலாக நீடில் எடுத்துகிட்டு நீடிலில் வந்து லைட்டாக க்ளூ டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஒட்டத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம நீடில் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கிளிப் ஸ்டோன் தான் இது. இப்போ நான் ஒயிட் ஸ்டோனில் வந்து ஃபஸ்ட்டு வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு கிராஸாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். ஸ்கொயர் டைப் ஸ்டோன் தான் இது. இதையே பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் நான் ஒட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க. இந்த க்ளூ பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செட் ஆகிடும், சீக்கிரமாக வந்து காஞ்சிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக செட் ஆகிடும். நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக நம்ம ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும். க்ளூவும் வந்து சீக்கிரம் காயாது. ஸோ அதனால் என்ன செய்கிறேன்னா கம்மி கம்மியாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிகிட்டே வரோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, யார் வேணாலும் பண்ணலாம். இந்த ஒர்க்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து டெய்லர் ஷாப்பில் கொடுத்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் கொஞ்சம் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் குவான்டிட்டியில் 10 கிராம் அல்லது 50 கிராம் மட்டும் கம்மி குவான்டிட்டியில் இந்த ஸ்டோன்ஸ், கிளிப் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு நீங்களே ஒரு கிராண்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்து உங்களோட ப்ளவுஸை வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு கொஞ்சமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்கிறது இல்லை, ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளான ஒர்க்கு தான் இது. நம்மளுடைய டைம் தான் இதுக்காக ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நான் திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து அதே மாதிரி கிராஸாக வந்து 1 இன்ச் விட்டு விட்டு நான் அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல ரேண்டமாக ஒட்டிகிட்டே வரேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட டைமிங் தான். மற்றபடி இந்த ஒர்க்குக்காக ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. எல்லாராலையுமே இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் அழகாக பண்ண முடியும். நம்ம கையில் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஸ்டோனும் க்ளூவும் இருந்தால் போதும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ப்ளவுஸில், உங்களோட ப்ளவுஸில் நீங்களே ஒரு டிசைனை வந்து கொண்டுட்டு வர முடியும். அதாவது கிராண்ட் டிசைனாகவே கொண்டுட்டு வரலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மிடில் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணிட்டு வரேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மிடில் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருந்தோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஒட்டிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டுறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம கட் பீடு கொடுக்கலாம், பேர்ல் பீடு கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அந்த கிளிப் ஸ்டோன்லேயே பெரிய சைஸ் இருக்கு இல்லைங்களா, அது கூட ரேண்டமாக அங்கங்கே ஒட்டி அந்த கிளிப் ஸ்டோன் கொடுக்கலாம். டேப்லெட் பீடு கொடுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த ப்ளவுஸை அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸு. நம்மளுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்ம அழகாக ட்ரெண்டியாக ப்ளவுஸ் ஒர்க் வந்து போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபுல் டிசைன் இருக்கனால தான் என்ன டிசைன் கொடுத்தா இதுக்கு அழகாக இருக்குன்னு யோசித்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வச்சா அழகாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் கிளிப் ஸ்டோன் அரேஞ்ச் பண்ணி ஓட்டுறேன். கான்ட்ராஸ்டான ப்ளவுஸாக இருந்தால் நம்ம ஆரி ஒர்க் கூட கொடுக்கலாம். பட் இதுக்கு வந்து எடுத்து காட்டாது. ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா இதே கலர், இதே கொடி டிசைன், சாரியும் பார்த்திங்கன்னா இதே டிசைன், சேம் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம எது வச்சாலுமே லுக் வராது. ஸோ ஸ்டோன் இருக்கும் போது நல்லா ப்ளூ வித் ஒயிட் நல்ல ஸ்டோன் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோன் அரேஞ்ச் பண்ணி, அதுவும் பார்த்திங்கன்னா லைனாக கிடையாது, அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா சேம் அதே 1 இன்ச்சுக்கு ஒரு சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸ்டோனால். ரொம்ப அழகாக நீட்டாக வந்து வந்திருக்கு ஒர்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாராலையுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பேக்கில் பார்த்திங்கன்னா பேக்லேயுமே நான் அதே 1 இன்ச்சுக்கு ரவுண்ட் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட்லேயுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 1 இன்ச்சுக்கு. ஃப்ரண்ட்லேயுமே 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அங்கங்கே கிளிப் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒர்க் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் என்னால் ஒர்க் பண்ணி தர முடியும். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கண்டிப்பாக நான் போட்டுகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.